நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். இப்போ தைப்பொங்கல், தைத்திருநாள் வர இருக்கக்கூடிய நிலையில ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் 50, 60, 70 வயது மேற்பட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகள் வந்து வெளியாகி இருக்கு. இதை பத்தின விவரம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற நோட்டிபிகேஷன்ஸ் அனைத்துமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வருடத்தோட முதல் நாளான இன்று பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பை இப்போ தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதில் 50, 60, 70 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தாயுமானவர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு தொடங்கினாங்க அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா 60 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு போகாமையே வீட்டில் இருந்தே ரேஷன் பொருட்களை வந்துட்டு பெற்றுக்கலாம். அதுவுமே ரேஷன் கடை ஊழியர்களே எடுத்துகிட்டு வந்து இலவசமாக விநியோகம் செய்வாங்க. ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே. இந்த பொங்கல் பண்டிகை தைத்திருநாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி 4, 5ஆம் தேதிகளிலே வந்து ரேஷன் பொருட்கள் அனைத்தையும் ரேஷன் கடை ஊழியர்கள் எடுத்துகிட்டு வந்து வீடு தோறுமே இலவசமாக விநியோகம் வந்து செய்வாங்க மூத்த குடிமக்களுக்கு அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த தாயுமானவர் திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டீட்டெயிலாக அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் இதற்கு தனியாகவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா மக்கள் அனைவருமே ரொம்ப நாளாக காத்து கொண்டு இருக்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் தொகை பற்றின அறிவிப்பு வந்து இப்போ தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்புக்கு தேவையான கரும்பு கொள்முதல் வந்து ஜனவரி மாதத்தோட முதல் வாரத்தில் தான் வந்து கொள்முதல் செய்ய இருக்காங்க அப்படின்ற அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல நமக்கு பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய் உள்ளிட்ட பொருட்களும் அடங்கும் அப்படின்ற அறிவிப்பை இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான டோக்கன் விநியோகம் அப்படின்றது வாரத்தின் முதல் வாரமே தொடங்குறோம் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இது கூட நாம ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ரொக்க பணமானது பொங்கல் பண்டிகைக்கு கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பை இப்போ தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. கான்பிடென்ட்டா இதை வந்து நிதித்துறை அதிகாரிகள் இதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ நமக்கு வந்து 5000 ரூபாய் வழங்கப்படுமா 3000 ரூபாய் வழங்கப்படுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நிலையில நமக்கு ரூபாய் 3000 வழங்கப்பட முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ இந்த பொங்கல் பண்டிகைக்கு மக்கள் அனைவருமே ரேஷன் அட்டைதாரர்கள் அதாவது NPHH, PHH, AAY ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ரூபாய் 3000 ரொக்க பணம் பிளஸ் பொங்கல் பரிசு தொகுப்பு அதனுடனே மகளிர் உரிமை தொகையானது 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும். அது முன்னதாகவே ரூபாய் 1000 வழங்கப்பட இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இவை தான் வந்துட்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக நமக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகள். இது கம்பல்சரி நடக்கும் அப்படின்ற மாதிரி நிதித்துறை தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.